அதே போல குமரனை வணங்கக்கூடியது கௌமாரம். தமிழகத்திலே ஒரு குமரனை வழிபடக்கூடிய அந்த பீடத்தை ஏற்படுத்தியவர் ராமானந்த சுவாமிகள். நாமெல்லாம் இங்க பார்க்கலாம். அந்த இடத்துல நான் கூட பெருசா ஒரு தட்டி வைக்கணும்னு நினைச்சோம். அந்த பெருசா இருக்கிறது கூட சின்னதா தெரியுது. நாம் எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். முருகன் அடியார்கள், முருகனுக்காக வாழ்ந்த அடியார்கள், முருகனை பாடி அடியார்களுடைய பிளக்ஸ் அந்த பக்கம் வச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் பார்க்கணும். முருகனை கண்டவர் அப்படி சொன்னா ராமானந்த சுவாமியில நாம சொல்லணும். அவருடைய வழியில அவர் துவக்கிய அந்த கௌமார மடம் சிரவை ஆதீனத்துடைய வழியில அவருக்கு அடுத்ததாக வந்தவர் கஜபூஜை சுந்தர சுவாமிகள். 108 யானையை வைத்து பூஜையை செய்தவர் சரவணம்பட்டியில் இருக்கக்கூடிய மடத்துல. அதற்கு அடுத்ததாக அவருடைய வழித்தோன்றலாக இந்த சிரவை ஆதீனத்தினுடைய பீடாதிபதியாகிய தவ திரு குமரகுருபர சுவாமிகள்